உங்க பசங்க செட்டில் ஆயிடலாம், நீங்க செட்டில் ஆயிடலாம், படிக்க வச்சிடலாம், கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அப்புறம் கூட கையில காசு இருக்கும். அந்த மாதிரி ஒரு பணம் காய்க்கிற மரம். எனக்கு வந்து பே ஸ்லிப் மட்டும் கிடையவே கிடையாது, சேலரி ஸ்லிப் கிடையவே கிடையாது. ஆனா எனக்கு லோன் வேணும். அங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1000 ரூபாய் விற்கிறாங்க. பட் இங்க நம்மளுக்கு 333 ரூபாய். லைஃப் டைம் செட்டில்மெண்ட். இன்னைக்கு இதை காப்பாற்றணும்னா நாளைக்கு இது நம்மள காப்பாற்றும். ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் 30 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறது புத்திசாலித்தனமா? 4 கிரவுண்டு 9,600 ஸ்கொயர் ஃபீட் 32 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறது பெரிய பெனிஃபிட்டா? இவ்வளவு பிஸியான இந்த ஜிஎஸ்டி ரோட்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் 333 ரூபாய்க்கு 50% கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி பைபாஸ்ல பஸ் போறது தெரியுதா? இங்க இருந்தும் இந்த பக்கம் தொழுப்பேடு ரயில்வே ஸ்டேஷன். இங்க எல்லா யூனிட் ட்ரெயின்ஸுமே, லோக்கல் ட்ரெயின்ஸுமே நிற்கும். இந்த இடத்துல இருந்தும் ஜிஎஸ்டில இருந்தும் கரெக்டா 2 கிலோமீட்டர்ஸ்ல ஒரு சூப்பரான சைட் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் 1000த்துல இல்லைங்க, சில 100கள்ல 333 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு இடம் தராங்க. அதுவும் 1 2 இல்லைங்க, 4 கிரவுண்டு, ஜஸ்ட் 32 லேக்ஸ். இதுலயும் உங்களுக்கு பெஸ்டான சூப்பரான ஆஃபர் இருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? 50% கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா 50% இன்ட்ரெஸ்டே இல்லாம நீங்க இவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு மாசம் இஎம்ஐ மாதிரி கட்டிட்டு நீங்க அதுக்கப்புறம் பத்திரம் வாங்கிக்க முடியும். பாதி கட்டும் போது ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணி தராங்க. இது யார் பண்ணுவாங்க? சைட்ல போய் சொல்லட்டுமா யாருன்ட்டு? இவ்வளவு பிஸியான இந்த ஜிஎஸ்டி ரோட்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் 333 ரூபாய்க்கு யார் தருவாங்க? ஹெச்ஆர்கே தான் தராங்க. போய் பார்க்கலாமா? இவ்வளவு சீப் அண்ட் பெஸ்டா இருக்கே. ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் இருக்குமா? நானே டவுட்டா தான் வந்தேன். பட் கவர்மெண்ட் ஸ்கூல்லே இருக்கு. ஸ்கூல் ரன்னிங்ல இருக்குப்பா. உள்ள பசங்களாம் விளையாடுது தெரியுதா? கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் இல்லம்மா, ஆலம் இன்டர்நேஷனல் ஸ்கூல், அதுவும் சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு, சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்கூலுக்கு ஸ்ட்ரெயிட் பேக் சைட் தான் நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி. இதுல ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு பணம் குவிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு வாங்கி போட்டீங்கன்னா நாளைக்கு அது எப்படி 10 மடங்கு ஆகுன்றத வீடியோக்குள்ள போய் சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சைட்ல இருந்து 5 மினிட்ஸ் டிராவலிங் டிஸ்டன்ஸ்ல தக்ஷசிலா யூனிவர்சிட்டி இருக்கு. இங்க இன்ஜினியரிங் காலேஜும் இருக்கு, மெடிக்கல் காலேஜுமே இருக்கு. நடந்தும் வரலாம். அப்படி இல்ல பைக் எடுத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல வந்துடலாம். ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ்மே இருக்கு. வாசல்லே கொண்டு வந்து விட்டுருவாங்க. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் இருக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும். இங்க இருந்து ஷார்ப்பா நம்ம சைட் ஒரு 10 நிமிஷம் தான். மெயின் ட்ரெயின்ல வந்தாலும் இங்க இறங்கிக்கலாம், இல்ல தொழுப்பேடு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கியுமே போயிடலாம். ரோட்ல மட்டும் இல்லைங்க, இந்த சைட்டுக்கு வெளியிலவே பாருங்க இவ்வளோ வீடுகள் இருக்கு. அங்க 2 வீலர் போகுது, பஸ் போகுது இல்ல, அதான் மெயின் ரோடு. அந்த மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ஹெச்ஆர்கே கிரீன் வேர்ல்டு தான் நம்மளை இன்வைட் பண்ணிருக்காங்க. இது ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி, சூப்பரான ப்ராப்பர்ட்டி. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? அப்படியே உள்ள வாங்க 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 காட்டுறேன் வாங்க. செம்மரம் கடத்திட்டேன்னு உங்களை யாரும் தூக்கி உள்ள வைக்க மாட்டாங்க. பிகாஸ் இவங்க அதுக்கான பெர்மிஷன் வாங்கி மெயின்டெனன்ஸ் பண்ணியே நம்மளுக்கு தராங்களாமா. இதெல்லாம் தான் பணம் காய்க்கிற மரங்க. இன்னைக்கு இந்த மரம் வச்சு பாதுகாத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 வருஷம் கழிச்சு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். இன்னைக்கு இதை காப்பாற்றணும்னா நாளைக்கு இது நம்மளை காப்பாற்றும், நம்மளை வாழ வைக்கும். ஒரு என்ன சொல்றது, உங்க பசங்க செட்டில் ஆயிடலாம், நீங்க செட்டில் ஆயிடலாம், படிக்க வச்சிடலாம், கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அப்புறம் கூட கையில காசு இருக்கும். அந்த மாதிரி ஒரு பணம் காய்க்கிற மரம். இதுவே வந்து 90 மரம் நம்மளுக்கு வச்சு தராங்களாமா. இதை பத்தி டீட்டெயில்ஸ் உள்ள போய் சொல்லிட்டோமா? போலாம். இந்த இடத்துல ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கு. பணம் காய்க்கிற மரம் இருக்குன்னு நிஜமாவே இது பணம் காய்க்கிற மரம் தான். அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், இது வந்து ஃபார்ம் லேண்டா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. 22 சென்டா எடுத்துக்கணும். ஆனா அதுக்கு பக்கத்துல டிடிசிபி அண்ட் அப்ரூவ்ட் வாங்கியிருக்காங்க. அங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1000 ரூபாய் விற்கிறாங்க. பட் இங்க நம்மளுக்கு 333 ரூபாய் தான். 350 ரூபாய் வித்துட்டு இருந்தது. நம்ம சேனலுக்காகவும் இந்த பொங்கல் ஆஃபர் ஆகவும் இயர் ஸ்டார்டிங் ஆஃபர் ஆகுமே 333 ரூபாய் கொடுக்குறாங்க. இதுல ஸ்டார்டிங் பெனிஃபிட்டே பாத்தீங்கன்னா, இந்த ஒரு மரம் நீங்க ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு விற்க போறீங்கன்னா ஒரே ஒரு மரம் 10 லட்சம் ரூபாய்க்கு போகுமா. நம்ம ஒரு 4 கிரவுண்ட் வாங்குறோம்ல, அந்த 4 கிரவுண்டுக்கு 90 மரம் வைக்கிறாங்க. 90 மரம் இன்ட்டு 10 லேக்ஸ் போட்டீங்கன்னாக்கா 9 கோடி வரும். 333 ரூபாய் செலவு பண்ணி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு 9 கோடி எடுக்க போறீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல இல்ல ட்ரேடிங் பண்றதுல, எஸ்ஐபில கோல்டு வாங்கி வச்சாலும், இல்ல கடவுளே பிச்சின்னு கொடுத்தா கூட நம்மளுக்கு இந்த மாதிரி அமௌண்ட் எல்லாம் வரவே வராதுங்க. இது எப்பயோ ஒரு சமயம் நம்மளுக்கு ஒரு கோல்டன் ஜாக்பாட் அடிச்ச மாதிரி கடவுள் நம்மளுக்கு கொடுத்த வரப்பிரசாதம்னு நினைச்சுக்கோங்க. இந்த இன்னைக்கு 333 ரூபாய் கொடுத்து வாங்கி போட்டீங்கன்னா ஒரு 15 வருஷம் சாலிடா விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இது கொடுக்குற ஈல்டு தான் நம்மளுக்கு
பெரிய விஷயம். இது மரத்தினுடைய காசு மட்டும் நான் 9 கோடி சொல்றேன். அப்புறம் இந்த நிலத்தினோட காஸ்ட் தனியா இருக்கும். அதை நீங்க வித்துக்கலாம், இல்ல வச்சு வீடு கட்டிக்கலாம், இல்ல என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் நீங்க லைஃப் டைம் செட்டில்மெண்ட். நான் எப்பவுமே சொல்வேன், கூடுவாஞ்சல் ஒரு இடம் வாங்கி வச்சாங்க. 10 இயர்ஸ்ல அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணாங்க, இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணாங்க, அவங்க வீட்டை கட்டிக்கிட்டாங்க, பிக்ஸட் டெபாசிட்ல போய் செட்டில்மெண்ட் ஆனாங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தரக்கூடிய இந்த இடத்துல தான் நம்ம ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கோம். பர் ஸ்கொயர் ஃபீட்டே 333 ரூபாய் மட்டும்தான். இது இன்னும் ஃபுல்லா வளர்ந்த பிறகு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். ஆனா இது எல்லாமே ஒரு இலை, ஒரு மரம் கூட பணம் காய்க்கிற மரம். கண்டிப்பா இந்த இடத்துல எனக்கு ஒரு இடம் வாங்கி வைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இந்த ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து 2 கிலோமீட்டர், ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 2 கிலோமீட்டர். நம்ம நடந்தும் வரலாம் வாக்கிங் மாதிரி, இல்ல நம்ம ஒரு பைக் எடுத்துட்டு வந்தாலும் வரலாம். ரயில்வே ஸ்டேஷன் தொழுப்போடு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்மளுக்கு ட்ரெயின்ஸ் நிற்கும், லோக்கல் ட்ரெயின் எல்லாமே நிற்கும். அங்கேருந்து நம்ம ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சிட்டு இங்க வந்துடலாம். இல்லைன்னா நம்ம ஒரு பஸ், நிறைய ஃப்ரீக்வெண்டா பஸ் வந்துகிட்டே இருக்கு. அந்த பஸ்ல இறங்கி நடந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வர வழியிலும் இருக்கு. நீங்க வீடு கட்டுறதா இருந்தாலும் சுத்தி மரங்களை விட்டுட்டு நடுவுல இருக்க மரத்தை எடுத்துட்டு கூட நீங்க வீடு கட்டிக்கலாம். அப்படி கட்டினாலும் அதுக்கான பெர்மிஷன் தராங்க, தாராளமா வாங்கிக்க முடியும். அதுவும் இந்த கம்பெனியே நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி தராங்க, பஞ்சாயத்து அப்ரூவல்ல நம்மளுக்கு வாங்கி தராங்க. தாராளமா வீடு கட்டி சர்வை பண்ணலாம். இங்க இருந்து நடந்து போற தூரத்துல தான் ஆலம் ஸ்கூல் பாத்தீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் இருக்கு. ஸோ சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்னாலும் இது பெஸ்ட் தான், இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னாலும் இது பெஸ்ட் தான். ஸ்கூல் எல்லாம் ஓகே, காலேஜுக்கு நான் எங்க போறதுன்னு கேக்குறீங்களா? இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா தக்ஷசீலா இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. இங்க இருந்து ஒரு 2 ஸ்டாப்பிங் போனீங்கன்னா மேல்மருவத்தூர் ஸ்டாப்பிங்கே வரும். அதுல இல்லாத காலேஜ் இல்ல, ஸ்கூல் இல்ல. எல்கேஜி ப்ரீ கேஜில இருந்து நீங்க இன்ஜினியரிங் படிச்சாலும் டாக்டர் படிச்சாலும் அங்க எல்லாமே இருக்கு. அங்க இருந்து செகண்ட் ஸ்டாப்பிங் தான் நம்ம தொழுப்பேடு. ஸ்கூலு காலேஜ் மட்டும் கிடையாதுங்க, ஹாஸ்பிட்டல், மளிகை சாமான் கடை, அப்புறம் சூப்பர் மார்க்கெட் எல்லாமே நியர்பைல இருக்கு. சென்னையில நீங்க 10 கிலோமீட்டர் போக வேண்டி வரும். இங்க அதெல்லாம் பண்ணவே வேண்டாம். ஒரு பைக் எடுத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்ஸ், அதிகபட்சம் 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளவே எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ மரம் வச்சு இன்னைக்கு கொடுத்துட்டு நீ பாட்டு போயிடுவேங்கம்மா, அது யார் மெயின்டெனன்ஸ் பண்றதுன்னு என்ன மாதிரி நீங்களும் அங்கேருந்து யாராவது கேட்பீங்க, எனக்கு தெரியும். இவங்க 5 வருஷத்துக்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் பண்ணி தராங்க. 5 வருஷம் கழிச்சு வந்து 90 மரமும் நம்மளுக்கு வளர்ந்து இருக்கும். அதுல ஒரு மரம் கூட இறந்து போயோ இது பண்ணியோ அப்படிலாம் இல்லாம 90 மரமும் வளர்ந்தே இருக்கும். அதனால நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இது எல்லாமே ஃப்ரீ மெயின்டெனன்ஸ்ல அவங்க பண்ணி தராங்க. இது மட்டும் இல்லாம ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, ஃப்ரீ பட்டா வாங்கி தராங்க, ஃப்ரீ மெயின்டெனன்ஸும் பண்ணி தராங்க. இன்கேஸ் நீங்க வீடு கட்ட போறீங்கன்னா அதுக்கான பெர்மிஷனும் அவங்க வாங்கி தருவாங்க. சரி 15 வருஷம் கழிச்சு நான் என்ன பண்றது, நான் யாரை போய் கேட்டு விற்கிறது, யார்கிட்ட போய் நான் இவங்களெல்லாம் விற்கிறதுக்கு நான் கேட்கறது அப்படின்னு நீங்க கவலையே பட வேண்டாம். இவங்க கூடவே இருந்து அதுக்கான கைடன்ஸ் வரைக்கும் ஃபுல்லுமே கொடுப்பாங்க. 5 வருஷத்துக்கு கழிச்சுமே அவங்க மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கான சில விஷயங்கள் வச்சிருக்காங்க. அது அவங்க கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க. 25 இயர்ஸ்க்கு டைட்டில் கிளியர் டாக்குமெண்ட் இவங்க கிட்ட இருக்கு. அக்கா எனக்கு இஎம்ஐ லோன் எல்லாம் வராது, எனக்கு வந்து பே ஸ்லிப் மட்டும் கிடையவே கிடையாது, சேலரி ஸ்லிப் கிடையவே கிடையாது, ஆனா எனக்கு லோன் வேணும் அப்படின்னு நிறைய பேர், எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே கிடைச்ச ஒரு பெரிய 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 வரப்பிரசாதம். பிகாஸ் இது ஒரு 22 சென்ட் நீங்க வாங்குறீங்களா, 32 லட்சம் ரூபாய் மட்டும்தான் வரும். 4 கிரவுண்டு, அதாவது 9600 ஸ்கொயர் ஃபீட்டு 32 லட்சத்துக்கு தான் நம்ம வாங்க போறோம். இதையுமே என்னால மொத்தமா கொடுக்க முடியாது அப்படின்னா பாதி அமௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் முன்னாடி கொடுத்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். பேலன்ஸை ஒரே 1 ரூபாய் கூட வட்டி இல்லாம நீங்க மாசம் இஎம்ஐ கட்டி இவங்க கிட்ட இருந்து அதுக்கப்புறம் நீங்க டாக்குமெண்ட் வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு அந்த 16 லட்சமே கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா என் சிஸ்டர் நானு, இல்ல என் பிரதர் நானு, அப்படி கூட நீங்க சேர்ந்து மிங்கல் பண்ணி நீங்க 2 கிரவுண்ட் நீங்க 2 கிரவுண்ட் சேர்ந்த மாதிரி கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க சப்டிவிஷன் போட்டு கூட பிரிச்சுக்கலாம். ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் 30 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறது புத்திசாலித்தனமா, 4 கிரவுண்டு 9600 ஸ்கொயர் ஃபீட் 32 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறது பெரிய பெனிஃபிட்டா, அங்க ஒண்ணுமே இல்லாத கிரவுண்ட் வாங்குறது பெனிஃபிட்டா, இல்ல இவ்வளோ மரங்கள் வச்சு கொடுத்து இன்னைக்கு 333 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட் வாங்கி 9 கோடிக்கு விற்கிறது பெனிஃபிட்டா அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க, மக்களை யோசிச்சுக்கோங்க. அதுவும் எங்கேயோ காட்டுல இன்டீரியர்ல கொடுக்கலங்க, ஆன் ரோட்ல இருந்து, அதாவது ஜிஎஸ்டி ரோட்ல இருந்தே ஜஸ்ட் 2 கிலோமீட்டரு, இந்த ஊர் ரோடு இருக்குல்ல அதுல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். கிட்டத்தட்ட 5000 பிளாட்ஸ் இருக்கு. நிறைய வீடுகள் கட்டி இருக்காங்க, சில கிராமங்கள் வசிச்சுட்டு இருக்காங்க, நிறைய குடும்பங்கள் வசிச்சுட்டு இருக்கிற இந்த இடத்துக்கு பக்கத்திலே ஒட்டனாப்புலயே கொடுத்துருக்காங்க. பக்கத்திலே நீங்க வந்து விசாரிக்கலாம். 1000 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட், பட் இங்க 333 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட். சரி, எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. இங்க வந்து சொட்டு நீர் பாசனம் பண்ணுவாங்க. சொட்டு நீர் பாசனம் பண்ணி ஒவ்வொரு மரத்துக்குமே சொட்டு நீர் பாசனம் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மரம் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெருசா இருக்கும், இன்னொரு 15 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசா இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தினோட வேல்யூ 10
10 லட்சம் ரூபாய் போகும். அப்போ 90 மரத்தினோட கால்குலேஷன் நீங்களே போட்டுக்கோங்க. 333 ரூபாய் கொடுத்துட்டு 9 கோடி நம்ம வாங்க போறோம். யார் தருவாங்க? யாருமே தர மாட்டாங்க. ஆன் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஹெச்ஆர்கே கிரீன் வேர்ல்டு நம்மளுக்காக தராங்க. அதுவும் நியூ இயர் ஆஃபரா, பொங்கல் ஆஃபரா 350லேருந்து 333க்கு குறைச்சிருக்காங்க. ஃப்ரீ சைட் விசிட் தராங்க. ஜெய்ஸ்ரீ லைஃப் ஸ்டைல்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த டைரக்ட் லிங்க்கும் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். வீட்டுக்கே வந்து பிக்கப் பண்ணி திரும்ப வீட்டுக்கே ட்ரா பண்ணிடுவாங்க. 333 ரூபாய் 9 கோடி எது வேணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.